2 வீசம்படி மாவு பச்சரிசி, 3/4 வீசம்படி உளுந்து நல்லா கழுவி 2யும் தனித்தனியாக ஊற வச்சாச்சு. 5 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். உளுந்தும் அரிசியும் ஊறிடுச்சு. இப்போ நம்ம உளுந்து அரைச்சிட்டு பார்க்கலாம். உளுந்து அரைச்சாச்சு. இப்போ அரிசியும் அந்த எதில் அரிசி எடுத்தோமோ அதில் 1 கப்பு சாப்பாடும் போட்டு அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. இப்போ அரிசியும் அரைச்சாச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூனு அளவு உப்பு போட்டுக்கலாம். அரிசி எந்த அளவுக்கு அரைச்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ அரிசி உளுந்து ஒன்றா கரைச்சிக்கலாம். உப்பு போட்டு கரைச்சி வச்சாச்சு. காலையில் புளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். மாவு நல்லா பொங்கிருச்சு. இது பச்சரிசினால 1 கலக்கு நல்லா கலந்துக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வைங்க. இட்லி வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். வாவ், பச்சரிசி இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மிக்சியில் இந்த அளவுக்கு அது பச்சரிசி இட்லி நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள்.